ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு பாலாவின் பயணங்கள். நாம் ஒரு நிமிஷம் எங்கே போகிறோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி டைம் பார்த்துக்குங்க. எவ்வளோ 40 ஆச்சு, 5:40. இப்போ தான் 5 மணி கால் பண்ணி ஒகேனக்கல் போகலாம் கிளம்புன்னு சொன்னானுங்க. இதெல்லாம் சொல்கிற முன்னாடியே சொல்ல மாட்டானா? நான் 5 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்புனேன். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. நேராக போகலாம். போகிறோம், எல்லாம் மார்த்த வெளியில் 2 பேர் பிக்கப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒசூரில் ஒருத்தனை பிக்கப் பண்ணுறோம். அப்படியே போய் ஒகேனக்கல்ல ஒரு குட்டாத்தர் போட்டு வரோம். தண்ணி போதான்னு தெரில, கேட்டதுக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெடி, போகலாம். ஆமாம், வந்தாச்சு. எங்கன்னா அந்த 2 பேர்த்த கூட்டிகிட்டு வர்றதுக்கு. ஒரு 2 பேர் அந்த சந்திலேருந்து வருவானுங்க. நாம் முருகர் வைப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சூர்யா ரூமுக்கு வந்திருக்கோம். சூர்யா வீடு, இதுதான் அவன் ரூமு. ஹாய் சூர்யா. அதான் அவன் பெரிய ஆர்டிஸ்ட் போல். இங்கே தான் படுத்துக்கிட்டு எல்லா பொண்ணு ஒரே காரில் போட்டுக்கிட்டு இருப்பான். சூரியன் நம்மளாம் சோறு போடுறான், நம்ம நம்ப முடியுதா? வீட்டுக்கு சும்மா கூட கூப்பிட மாட்டான். என்னங்கம்மா சமையல்? இட்லியா? 6 மணிக்கெல்லாம் நாங்கள் கிளம்பிடுவோங்க அப்படின்னு சொன்னோம். அதனால லேட் ஆயிடுச்சு. அப்புறமா சொன்னேன். ஓ சரி சரிங்க. சூர்யா இட்லி கொடுக்குறியா? சரி, நம்ம இதை சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம். நம்ம அங்கே மீட் பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்துட்டோம். இன்னொரு 15 கிலோமீட்ரு போகிறதுக்குள்ளே ட்ரௌசர் கிழிஞ்சு போச்சு, வெயிலுக்கும் அதுக்கும். கொஞ்சம் தூரம் எங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான், அவனும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். கொஞ்சம் கூலிங் ஆனதும் கிளம்ப ஆரம்பிக்கலாம். நாங்களும் ரெஸ்ட் எடுக்கிறோம். திருப்பி அங்கே போயிட்டு தண்ணி எவ்வளோ போகுதுன்னு தெரியல, என்ன இருக்குதுன்னு தெரில. நாங்கள் வாட்டுக்கு போயிட்டுருக்கோம். அப்போ உன்னைத்தான் நம்பி வந்துட்டுருக்கோம். நீ தான் கேட்டு சொன்ன, அதை வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கண்டிப்பாக இருக்கும். அட்லீஸ்ட் கொட்டிலையாச்சும் உங்களை குளிக்க வைக்கிறேன். ஓகே, அங்கே போயிட்டு பார்ப்போம் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு. நம்ம இங்கே ரீச் ஆகிட்டோம். மீன் சமைச்சு தர சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. எவ்வளோ சொல்கிறாங்க? 700 ரூபா. எவ்வளோக்கு? 2 கிலோ. 2 கிலோவுக்கு 700 ரூபாயாமா. இதுக்கு நாங்கள் கடையில் சாப்பிட்டுப்போம், இல்லை நாங்களே எடுத்து நல்லா சமைச்சு சாப்பிடுவோம். ஆமாம் தானே? வந்துட்டோம். இப்போ தான் உள்ளே போக போகிறோம். பார்க்கலாம். நல்லா இருக்கேன். தண்ணி வரலன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் மசாஜ் கன்ஃபார்ம் பண்ணணும். பார்ப்போம். மாங்காய் இருக்குது, மீன் இருக்குது. தண்ணி இவ்வளோதாங்க போகுது. தண்ணி ஒன்றும் பெருசாக இல்லை, எல்லாம் காஞ்சி தான் கிடக்குது. ஃபால்ஸுக்காச்சும் போய் பார்க்கலாம். ஏதாச்சும் கொஞ்சம் நஞ்சம் சொட்டு தண்ணியாச்சும் வருமா? தண்ணியெலாம் வருங்க. எல்லாம் இங்கேயே குளிச்சுட்டு இருக்காங்க. அப்படி குளிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு மட்டும் ஃபால்ஸே வேணுமா? ஆமாம், என்னென்ன ஒப்பிட்டு போடுறாங்கோ. A few moments later.
தண்ணி இவ்வளோ தாங்க போகுது, ஒன்றும் பெருசாக போகல. தண்ணி அந்த பாறை ஃபுல்லாக இருக்குமாம்மா, அங்கே தெரியுதுல்ல அந்த ரோஸ் கலர், அதுக்கெல்லாம் இருக்குமாம்மா. ஆனால் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபால்ஸா ஃபுல்லாக கம்மி. அந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம்லாம் போகிற மாதிரி இருக்கும், பிரிட்ஜு இருக்கா அதுக்கு அந்த பக்கம்லாம் போகிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே அடைச்சிருக்கு, அந்த பகுதியே அடைச்சிட்டாங்க. அந்த பக்கம் இப்படி சுற்றி போகணும், அங்கே ஃபுல்லாக அந்த பாறை ஃபுல்லாக தண்ணி போகும். ஆனால் இப்போ எதுவுமே போகல, சும்மா நமக்கு வந்து பேருக்கு போயிட்டுருக்குது. வேறு இங்கே ஒரு குரங்க பையன் சேட்டை பண்ணிகிட்டு இருக்கான், ஃபோனை எது பிடிங்கிட்டு போயிட போகிறான். அவ்வளோதான், இந்த தண்ணியில் தான் குளிக்கணும். ஒன்றும் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி தான் வந்தேன், ஆனால் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான்னு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான், எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு தெரில. நல்லா அம்மா நங்கு நங்குன்னு போகிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக பாறை, தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. ஆக்சுவலி நான் சின்ன வயசில் வந்திருக்கேங்க, ஆனால் ஞாபகம் இல்லை, வந்த ஞாபகம்லாம், ஆனால் வந்திருக்கேன்னு தெரியும். லைக் புரியுதில்ல, இடத்த பார்த்தது அதெல்லாம் ஞாபகம் இல்லை, வந்திருக்கேன். ஆனால் வீட்டில் சொல்லி தெரிஞ்சது. தண்ணி இவ்வளோ தான் இருக்கா? இல்லை, இப்போ இங்கே இருக்குல்ல, இதே மாதிரி லாஸ்ட் வரை இருக்கும். ஃபால்ஸ் அங்கங்கே கொட்டும் அப்படியே. அது இது ஃபுல்லாக இருக்குமா? இல்லை, இது ஃபுல்லாக தண்ணி போகும். மேலே வரைக்கும் போகுமா? மேலே அங்கே லாஸ்ட்லாம் கிடையாது, ஒரு அந்த கோடு வரைக்கும் போகுமா? அவ்வளோ போகும். இது ஃபுல்லாக அதே மாதிரி தான் இருக்குமா? இந்த ரெண்டு பக்கம் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு, இப்போ அலோவ் பண்ணுறது இந்த பாறையெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த பாறையெல்லாம் மூடிடுமா? ஆமாம், இங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் தண்ணி வருங்க. இல்லை ஊற்று மாதிரி ஊற்றுமா அங்கங்கே? ஆமாம், ஊற்றும் உனக்கு ஊற்று. ஐ மீன் அந்த மாதிரி கொட்டுமா? ஃபால்ஸு இங்கே தான் குளிக்க போகிறோம். எப்படி இருக்குது ஸ்பாட்டு? ஆனால் மண்ணு சூடுது காலெல்லாம். One hour later. எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி முடிச்சிட்டோம், அடுத்து குளிக்கிறதா பாக்கி. இங்கே பாருங்கள், எல்லாம் ஒரு வைப்பில் இருக்கு, எல்லாம் ஒரு வைப்பில் இருக்கானுங்க. ஸோ இதே வைப்பில் போயிட்டு குளிச்சுட்டு நாங்கள் அப்புறம் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். வா வா, அவனை சொர்க்கத்துக்கு கூட்டு போ. சாப்பிட முடியாதாமா? ஏன் 16க்கு போடுவாங்கல்ல, ஓடியா. இப்போ தான் முடித்தோம். ஓகே, நல்லபடியாக முடிஞ்சுது. இதான் இங்கே தான் குளித்தோம், நல்லா இருந்துச்சு. பெஸ்ட்டு, நல்லா இருந்துச்சு. இதான் இவனுங்கெல்லாம் இப்போ தான் ஜட்டி காய வச்சுட்டு இருக்கானுங்க.
இவெல்லாம் நிர்வாணமாக திரியிற ஆள். இவன் தான் இங்கே ஒருத்தர் இப்போ தான் ஜட்டி காய வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். எப்படியும் நாளைக்குள்ளே வந்துடுவான்னு நினைக்கிறேன். நாம் இப்போ தான் போய் சாப்பிட்ணும். சாப்பிட்டு கிளம்பணும். அங்கே வேறு இன்னொரு இடத்துல குளிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பிளான் போகுதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்ணும். ஏன்னா பயங்கரமாக பசிக்குது. குளித்ததுக்கும் அதுக்கும் செம்ம பசி. அதனால் என்ன உருமாலை கட்டிட்டு வந்திருக்கேன். ஓகே பாய். இங்கே தான் தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. ஐ மீன் இது பார்க்குறங்க நிற்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஓடிட்டு தான் இருக்குது. ஒன்றும் நல்ல தண்ணி தான், வந்தால் குளிக்கலாம். இது உள்ளே இறங்கி வர்றோம். மெயின் கேட்டில் இருந்து கொஞ்சம் உள்ளே அந்த கம்பியெல்லாம் தாண்டி வந்தால் இந்த ப்ரைவேட்டான இடம் கிடைக்கும். ஆக்சுவலி இது இன்னும் ப்ரைவேட்டாக இருக்குமாம்மா, கேள்விப்பட்டேன். எண்ணெய் தேய்க்கிறவங்க சொன்னாங்க. இல்லை நான் தான் சொன்னேன். நீ தான் சொன்னியா? சரி, இது இன்னும் ப்ரைவேட்டாக இருக்குமாம்மா. இவங்க டைவெல்லாம் அடிச்சிருக்குன்னு பீத்திக்கிட்டு திரிதான். சக்தி வேலைன்னு நான் உங்களுக்கு ஃபோட்டோ வேணால் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் காலேஜ் டைமில் இங்கெல்லாம் வந்திருக்கோம், சரிங்களா? சரி, என் ஃப்ரெண்டு அங்கே பக்கம் கட்டுங்க. என் ஃப்ரெண்டு பவித்ரான்னு சொல்லிட்டு ஒரு பையன் அங்கேருந்து இங்கே குதிச்சிருக்காங்க. அப்போல்லாம் இங்கே தண்ணி சுத்தமாக கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மே மாதம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, சரிங்களா? ஏன் பயங்கரமான தூக்கம் வருது, ஒன்றும் முடியலை. செம்மையான தூக்கம். அதில் ஒருத்தங்க படுத்துட்டான், தெரியுதா? உட்காந்துட்ருக்கவன் அவன் தான். அவனுக்கு தூக்க தள்ளுது, அதனால் படுத்துட்டான். இங்கே ஒருத்தன் இப்போ தான் மேலே படுத்துட்டு இருந்தான், எழுந்திரிச்சிட்டான். செம்மையான தூக்கம். போயிட்டு வந்ததுக்கும் அதுக்கும் அப்படியே கண்ணை கட்டுது. வண்டியை விட முடியல. நல்லா ஆயில் பாத்து பண்ணி குளித்ததுக்கும் அதுக்கும் செம தூக்கம். அதனால் கொஞ்சம் நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க வீட்டில் நைட்டு டின்னர் வந்து சிக்கன் பண்ணி வச்சுருக்காங்களாம்மா. அதை சாப்பிட்டு அப்புறம் தான் நைட்டு போகணும். பீஸ் அவுட். போய் தூங்க போகுது கொஞ்சம் நேரம். இந்த மொட்டைக்காட்டில் தூங்க போகிறோம். இந்த மொட்டைக்காட்டில் தான் நான் சரியான ஒரு தூக்கம் போட போகுது. ஆல்ரெடி ஒருத்தன் தூங்கிட்டான். இவன் தூங்குற மாதிரி எனக்கு தெரில. இவனும் கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுவான் எனக்கு தெரிஞ்சு. நானும் தூங்க போகிறேன். இதுக்கு மத்தியில் இங்கே நிறையா சுற்றிட்டு இருக்கானுங்க. ஃபோனை பிடிங்கிட்டு போனாலும் போயிடுவானுங்க. அதனால் ஆஃப் பண்ணி ஃபோனை உள்ளே படுத்திக்கிட்டு ஹெல்மெட்டு பைக்கு எல்லாத்தையும் உள்ளே பத்திரப்படுத்திட்டு பேகு ஒரு குட்டி தூக்கத்தை போட வேண்டியதான். அப்புறம் பார்ப்போம், மறுபடியும் எந்திரிச்சா பார்க்கலாம். 1 hour later. அதனால் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்? தூங்கிட்டு இருந்தோம். இப்போ தான் தூக்கமே தெளிஞ்சுது. எவ்வளோ நேரம் தூங்கியிருப்போம்? 1 hour தூங்கியிருப்போமா? 1.5 hour இருக்கும். 1.5 hour தான். இந்த காட்டுக்குள்ளே தான் தூங்கியிருக்கோம். இன்னும் ஒருத்தனுக்கு தூக்கம் தெரியல, அதான் அங்கே போயிருக்கான். நமக்கெல்லாம் நான்லாம் தூங்கலைப்பா, ஒன்றும் சொல்லவே இல்லை. இப்போ தான் கிளம்ப போகிறோம். இன்னும் தூக்கமாக தான் இருக்குது. இந்தமாரி படுத்திருந்தா முதல்ல கவிட்டு போயிடும். அதனால் போய் கிளம்பிட்டு ரூம் போய் ஒரு குளியில் போட்டு தூங்கணும். நம்ம வண்டி அங்கே நின்றுருக்கு பாருங்க. நம்ம வண்டி அந்த நட்ட நடுவில் என் தம்பி தனியாக நின்றுட்டு மாதிரி நின்றுட்டுருக்கோம். அவளை வேறு போய் கூட்டிகிட்டு அந்த போர்டு காட்டு எவ்வளோ டேஞ்சரான இடம்னு சொல்லி காட்டுறாங்க. கொஞ்சம் நேரம் இருங்க. இப்படி ஒரு இடத்துல தான் ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருந்தோம். இப்போ தான் கிளம்ப போகிறோம். ஆளுக்கு 2 பேருக்கு ஒரு இழுக்காத சூர்யா 2 பேருக்கு ஒரு வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். சூர்யா வீட்டில் வேறு சோறு போடுறாங்க, அதை போய் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். கிளம்ப முடியுமான்னு தெரில எனக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஹாய், ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தாச்சு. என்ன மேட்ருன்னா செம தூக்கம், செம டயர்டு. அது எண்ணெய் தேய்ச்சி குளித்ததுக்கும் அதுக்கும் செம்மையாக இருந்தது. நீங்கள் அதே மாதிரி ஒகேனக்கல் போகணுன்னா மே மந்த்து போனீங்கன்னா தண்ணி ரொம்ப இருக்காது, ஓரளவுக்கு தான் இருக்கும். அந்த மேலே இருந்து வர அருவியெல்லாம் வராது. எனக்கு தெரிஞ்ச மே மந்த்துக்கு முன்னாடினா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மார்ச்சில் போனால் கரெக்டாக இருக்கும். மார்ச்சில் போனால் தண்ணியும் ஓரளவுக்கு வரும், வெயிலுக்கும் அவ்வளோக்கா இருக்காது. ஆகஸ்ட்லலாம் போயிடாதீங்க, தண்ணியோட தண்ணியாக போயிடணும். அப்படியே ஒரே தூக்கிட்டு போயிடும். ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அந்த டயர்டு மட்டும்தான். இந்த காரில் போயிட்டு வந்திருந்தால் அவ்வளோக்கா டயர்டு தெரிஞ்சிருக்காது. பைக்குங்கிறனால வெயிலுக்கும் அதுக்கும் மண்டை காஞ்சி போச்சு.
இதாங்க ஒரு 1.5 மணி நேரம் தூங்கிட்டு வந்தங்காட்டி தப்பிச்சோம். இல்லை கஷ்டம்தான். போய் அப்படியே சூர்யா வீட்டில் சாப்பிட்டு சொன்ன மாதிரியே சிக்கன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க அம்மா. நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு இப்போ தான் கிளம்பி வந்தது. மணி என்னன்னா கரெக்டாக 12:30. நாளைக்கு ஆஃபீஸ் வேறு போகணும். செம்ம டயர்டாக இருக்குது. ஓகே பாய், குட் நைட். எல்லோரும் போய் தூங்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.